அவர்கள் எழுதுவதாக இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை தேடி சென்று தரிசனம் கொடுத்து அவர்களை மீண்டுமாக தன்னை வழிக்கு கொண்டு வருகிறார். ஆனால் சீரருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மீண்டும் பழைய தொழிலுக்கு திரும்பி செல்ல அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்கள் விடவில்லை என்று தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். நிறைவாக நாம் பார்க்கின்ற காரியம் அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்றதாக தூய ஆவியானவர் இவர்கள் கூடியிருந்த இடத்திலே வந்து இவர்களை தூய ஆவியாரால் நிரப்பி இவர்களை வலிமைப்படுத்திய போதுதான் அவர்களுடைய புது பலன் உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதுதான் திடப்படுத்தக்கூடிய அடிப்படையாகவும் அமைகின்றது. ஆவியானவர் நம்மை திடப்படுத்தி நம்மை பலப்படுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பலம் கொள்வது என்பது மனுஷீகமாக முடிகின்ற காரியம் அல்ல. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம்மை பலப்படுத்தும் போது ஆண்டவருக்கு சாட்சியாக வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வேளையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய டீச்சர்ஸாய் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில வித்தியாசங்களை நாம் பார்க்கின்றோம். பேதுரு எழுந்து அங்கே பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்றார். ஒரே நாளிலே ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். திருச்சபை ஆரம்பமாகின்றது. இப்போது டீச்சர்கள் அறைவெட்டுக்குள்ளே அழைத்துக் கொண்டிருக்கவில்லை. தங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு நன்றாக தெரியும். தங்களுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்று சொல்லி தெரியும். ஆனால் செல்லுகிற இடங்களெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம், பெரிய சவால், பெரிய எதிர்பார்ப்போடு கூட சாட்சியாய் வாழ்ந்த வாழ்க்கையில முன்னேறி செல்கிறார்கள். ஜீவாதிபதியாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள். ஆனால் பிதாவாகிய கடவுள் அவரை 3ஆம் நாளிலே எழுப்பினார். நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி தைரியமாய் சாட்சி வர ஆரம்பித்தார்கள். தன்னுடைய உயிரையும் துச்சமாய் மதித்து செல்லும் இடங்களெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற மீட்பையும் கிருபையும் குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? இந்த வலிமைக்கு காரணம் என்ன? தூய ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்ட நிகழ்வு என்பதை நாம் மறுக்க முடியாது. அருமையான பிள்ளைகள், திறப்படுத்தல் வாயிலாக இந்த புது பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செயல்படுகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே சாட்சியாக இருப்பது நம்முடைய சுயபலத்தால் முடியக்கூடிய காரியம் அல்ல. ஆண்டவர் தூய ஆவியானவருடைய அருளை அருளும்படியாக ஜெபத்தோடு காத்திருந்து இந்த நாளிலே இந்த தூய ஆவியானவருடைய பலத்தை அவருடைய ஆளுகையை நீங்கள் சொந்தம் கொள்ளும்படியாக கிடைத்திருக்கிறீர்கள். சிலருடைய வாழ்க்கை மாறுவது போல உங்களுடைய வாழ்க்கையை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகம் எதிர்பார்க்கின்றது. குடும்பத்திலும் நீங்கள் படிக்கின்ற அல்லது வாழ்கின்ற சூழலும் நீங்கள் வாழ்கின்ற இடங்களிலும் உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதை மக்களும் காண விரும்புகிறார்கள். புது வாழ்வு, புது இளையம் என்று சொல்லி நாம் 1ஆம் பாடத்தை கேட்டோம். ஆண்டவர் புதிய இளையத்தை கொடுத்து புதிய வாழ்வை நம்மளை வளரச் செய்கின்ற நிகழ்வுகளை நாம் கொண்டு வருகின்றோம். இந்த வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த வாழ்க்கையில நாம் தூய ஆவியானவருடைய அருளிலே நாம் முன்னேறி செல்வதற்கு நமக்கு அடிப்படையாக அமைகின்றது வேத வசனம், ஜெப வாழ்வு, திருச்சபையோடு கூட நமக்கு இருக்கிற ஐக்கியம். இதை குறித்து அதிகமாக இதை திறப்படுத்துகிற வகுப்புகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். இவர்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு அனுதினம் வேத வாசிப்பினும் ஜெப வாழ்விலும் திருச்சபையின் ஐக்கியத்திலும் நிலைத்திருந்து சாட்சியை முன்னேறி செல்வது என்று ஆண்டவர்களை எதிர்பார்க்கிறார். இந்த தூய ஆவியானவருடைய அருளை நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கருதுகிறாராக. இரண்டாவதாக நாம் பார்க்கிற ஆசீர்வாதம் சாக்கிரமண்டாகிய திருவுருவின் ஆசீர்வாதம். இதுவரைக்கும் திருச்சபையில உங்களுக்கு அநேக உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் உங்களை திருச்சபையின் முழு அங்கமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி திருச்சபை உங்களை ஏற்றுக்கொள்கின்றது. இதுவரைக்கும் கொடுக்கப்படாத பல வாய்ப்புகள் உங்களுக்கு திருச்சபையில கொடுக்கப்பட இருக்கிறது. அதில் பிரதானமான வாய்ப்பு என்னென்று பார்க்கும்போது திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த திருவிருந்தை நாம் சாக்கிரமங்கள் என்று அழைக்கின்றோம். அதில் திரு சாக்கிரம் என்று அழைக்கின்றோம். முதலாவது சாக்கிரமங்களாக நாம் திருச்சபையை ஏற்றுக்கொள்வது
இது வாழ்க்கையில ஒரே முறை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நாம் கற்றுத்தருகிறது. நாம் நம்முடைய விசுவாசத்திலும் இதை அறிக்கை செய்கிறோம். ஒரே ஞானஸ்தானம் என்று அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்து நம்முடைய வாழ்நாள் வரையிலும் அதை நிறைவேற்றும்படியாக அதை நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவரோடு கூட நாம் இருக்கிற உறவின் ஆரம்பம் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த உறவிலே நாம் நிலைப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்திய இரண்டாவது சாத்திரம் வந்து திருவருளாகிய சாத்திரம் வந்து திருவருள் சாதனம் வந்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அருளை வெளிப்படையாக நாம் பெற்றுக் கொள்வதற்கு அடையாளமாக அமைவது இந்த திருவருள். ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்று வாழும்படியாக திருமணத்தின் மூலமாக ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிறார். இது விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு மாபெரும் பாக்கியம். அப்பத்தையும் திராட்சத்தையும் நாம் பார்க்கின்றோம், அதை ஆசீர்வதித்து பெற்றுக் கொள்கின்றோம். விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பலப்படுத்துகின்ற அருட்சாதனங்களாக இவர்களை நாம் பார்க்க முடிகிறது. அது ஆண்டவருடைய திருச்சரீரமாகவும் திரு ரத்தமாகவும் நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இதன் மூலமாக இதை உறுதிப்படுத்துகின்றார், பலப்படுத்துகின்றார். இந்த உலக வாழ்க்கையில நாம் சாட்சியாக இருக்க என்னை தொடர்ந்து வெளிநாட்டுகிறார் என்ற அந்த உந்துதலை நாம் பெற்றுக்